என் பேர் அந்தோணி. கலெக்டர் ஐயா, இந்த கிராமத்துல கேம்ப் போட்டு மக்களோட குறைகளை விசாரிக்கிறதா கேள்விப்பட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கிராமத்துல பெரிய மனுஷங்க ரூபத்துல 4 மோசக்காரங்க இருந்துகிட்டு பண்ணாத அக்கிரமம் இல்ல, செய்யாத அநியாயம் இல்ல. இதோ இதுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கேன், நீங்களே பாருங்க. வெரி குட் வெரி குட். உங்க ஊருக்கு நானே நேரடியா வந்து ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். தயவு செய்து சீக்கிரம் இதை கவனிங்க. அந்த பாவிங்க செய்யற அக்கிரமத்தை தாங்க முடியல. அக்கிரமக்காரங்க அதிக நாள் வாழவே முடியாது. தவறு செய்யறவங்க சாமானியனாக இருந்தாலும் சமர்த்தனாக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. யார் அவங்க? யாரா இருந்தா என்ன, அசைக்க முடியாது. அவ மாதிரி எத்தனை ஆபீசரை பார்த்திருக்கிறோம். கெட்டக்கராம் விடுங்க கட்டக்கராம் விடுங்கன்றதுனாலதான் இன்னைக்கு அந்தோணி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். மாயாண்டி, இப்ப அந்தோணி எங்க இருக்கிறான்? அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க அப்படியே கடலூர் போயிருக்கான். இப்ப நீங்க 3 பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் எடுங்க. அந்தோணி உயிருக்கு கடலூருக்கு போயிருக்கிறவன காலனூருக்கு அனுப்பி வைக்க. என்னங்க இது? அவன் உங்க பேரையே சேர்த்துத்தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான். ஆனா அதை எப்படி மாத்தணும் ஏமாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, நாங்க செஞ்ச எதையுமே யாராலையும் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியவே முடியாது. ஆனா உங்க ஊழல் காலு அரை முக்கா முழுசுன்னு அங்கங்க சாட்சிங்களா நிக்குது அப்படின்னு இவர் சொல்றாருங்க. அதனால உங்க சொந்த பொறுப்புலதான் அந்தோனிக்கு ஒரு முடிவு கட்டணம். ஆளுக்கு 1000 தர முடியாது அப்படின்னு இவரு சொல்றாருங்க. யார் சொன்னாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏதோ பழகின தோஷத்துக்காக 1000 ரூபான்னு குறைச்சு சொன்னேன். புரிஞ்சுக்காம குறைச்சு பண்ணாது. வெள்ள மரத்துக்கு முன்ன அணை போட்டா 1000 ரூபாய், வெள்ளம் வந்த பிறகு அணை போட்டா 5000 ரூபாய். நல்லா யோஜனை பண்ணி சொல்லுங்க. 5000மா 1000மா? மாயாண்டி ஐயா, வரலீங்களா? கடலூருக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர வேண்டாமா? வர நேரம் தான், வந்துருவாங்க. யாரு? என்ன கருப்பையா? என்ன? நான் என்னன்னு சொல்லுறாங்க. என்ன சொல்லுப்பா? என்ன ஆச்சு சொல்லுப்பா? நம்ம முறையாண்டு கோயில் மாந்தோப்பு கிட்ட உங்க மகன் அந்தோணி யாரோ சுட்டு கொன்னுட்டாங்கய்யா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் சகோதரர் அந்தோணியை இவ்வுலக வாழ்வினின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திருப்பிச் செல்லும்படி இவர் உடலையும் நிலத்திற்கே அளிக்கின்றோம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. தியாகத்தின் திருவுருவான அந்தோணி தீரத்தின் விளைநிலம் செயலாற்றும் செம்மது. அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றது நமக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பால். அந்த நல்லவரின் நாமத்தை நாடு என்றென்றும் மறக்கவே மறக்காது. ஊழலற்ற காலை உண்மையை பேசிக்கொண்டு ஊரிலே உலாவிக் கொண்டு வந்தது. கையவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை இழுத்து வந்து கல்லறையிலே நிறுத்திவிடும். இந்த அந்தோணி ஞாபகார்த்தமாக ஒரு ஸ்தூபி இங்கு எழுப்ப வேண்டும். அது ஆலந்தூர் மலையிலே இருந்து கல்லெடுத்து வந்து அந்த ஸ்தூபியை இங்கு அமைக்க வேண்டும். அது காலம் பூராவும் மக்கள் ஞாபகமாக வணங்க வேண்டும். ஆண்டுதோறும் அந்தோணியுடைய நினைவு நாள் அன்று அணி அணியாக வந்து மலர் வளையத்தை வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும். அத்துடன் நமது கிராம தெரு ஒன்றுக்கு அந்தோணி தெரு என்று பெயர் வைத்து அந்த வீரனுக்கு நமது நன்றி கலந்த வணக்கத்தை செலுத்துவோம். தலைவர் கார்மேகம்
வாழ்க வாழ்கன்னு அந்த வெக்கம் கெட்ட முட்டா பசங்க கோஷம் போட்டதுல உங்களுக்கு எம்மாம்பரிய திஷ்டி பட்டுக்கு தெரியுமா? இப்ப நான் சுத்துல அந்த திஷ்டி பட்டு ஓட போகுது பாருங்க. அது ஓடுறது இருக்கட்டும், நீ எப்ப ஓட போற? ஏண்டா பயல, என்ன பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவங்க வெக்கம் கட்ட முட்டா பசங்களா? அட அது இல்லைங்க. ஏண்டா அவன் தேங்காயிலையும் எலுமிச்சை பழத்திலையும் திருஷ்டி சுத்துறான், நீ ஆப்பிள் பழத்துல திருஷ்டி சுத்துறிய, என்ன விஷயம்? இதாங்க புதுமை. பணக்கார திஷ்டிக்கு இப்படி சுத்தினாதான் பட்டுன்னு விட்டும் திருஷ்டி முடிஞ்சது சூற விடுவாங்களே. நீ என்ன பண்ண போற? துண்டு துண்டா வெட்டி என் வாயில போட்டுக்குவேன். போட்டுக்குவியா? உனக்கு ஜெரிமானம் ஆகாது. குடு. வெங்காயம் முடியாதாங்க. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? என்ன ஆச்சு? மானம் மரியாதை எல்லாமே போச்சு. கடை இருக்குல்ல, அதையெல்லாம் பூட்டி சீல் வச்சாட்ட ஊரே காரி துப்பு. நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? வீட்டுக்குள்ளவே இருக்க வேண்டியதானே. கிண்டலா? ஏய்யா, நம்ம கடைக்கு சரக்கெல்லாம் நீங்க தான் அனுப்பிச்சீங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் தான் அனுப்புனேன். இல்ல கலப்படம். என் கடை சரக்க எந்த மடப்பயமாவ கலப்படம் சொன்னா? வேற யாரும் இல்ல, உங்க மகன் தான். கடையில இருக்கிற சரக்கெல்லாம் கலப்பட சரக்குன்னு சொல்லி போலீஸ கூட்டிட்டு வந்து கடையிலே சீல் வச்சுட்டானே. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைங்களே. என் மகனாச்சே. அது தெரிஞ்சுதாங்க அவன் கை மேல 1000 ரூபாய் தர்றேன், போலீஸ மட்டும் கூப்பிடாதேன்னு அவன் கால்ல விழுந்தாங்க. என்ன? அவன் கால்ல எங்க விழுந்தீங்க? என் கால்ல விழுந்திருக்கலாமே. இன்னும் சொல்லல, என்கிட்ட வந்திருக்கலாமே. அந்த 1000 என்கிட்ட நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா பையனை தரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு பூட்டி இருப்பனே. இப்ப மட்டும் என்னங்க வரட்டும். இப்ப என்ன செய்ய போறீங்க? ஐயோ வந்துட்டாரு. என்ன நீங்க ஒரு பெரிய மனுஷனா சின்ன பையனை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அரே மன்னாரியா, இங்க எங்க வந்தீங்க? ஆமா, உங்களை யாரு ஜாமீன்ல விட்டது? அவர் ஒரு பெரிய மனுஷன், அவரை போய் இப்படி மிரட்டுற? யாரு இவரா பெரிய மனுஷன்? இப்ப ஊர்ல போய் இவரை பத்தி விசாரிச்சு பாருங்க. ஏன் கலப்படம் இன்னும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஓஹோ, இந்த கலப்படம் அந்த கலப்படத்துக்கிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்கிறா. போயா வெளியில. அட நீயே டைனா வர விவசாய கிடையாது. நீ ஒரு பெரிய மனுஷன் இல்ல, ஏத்து போயா. தம்பி அப்பா, நீயும் போடா வெளியே. நான் உன்னை எப்படி எல்லாம் பாசத்தோட தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு செல்லமா வளர்க்குறீங்க. இதுதான் நீங்க யூசுவலா சொல்றதாச்சு. அப்புறம் என்ன? கை ஓங்குற அளவுக்கு வந்துட்டேன். போட்ட வெளியே. தந்தையே, உங்களுடைய அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் கூடிய சீக்கிரம் விடிவு காலம் வந்தாகிவிட்டது. பொடிப்பயலே, இந்த ராஜவசனங்கள் எல்லாம் கோபாலசாமியிடம் செல்லாதட. வசனமில்லை தந்தையே, உண்மை, முக்காலும் உண்மை. அந்த அந்தோணிக்கு வேண்டுமானால் நீங்கள் சமாதி கட்டலாம், ஆனால் அவன் கொடுத்த புகாருக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். போடு. இப்படி சொல்லிக்கிட்டே கூடிய சீக்கிரம் போக போறது நீங்க தான். அப்பா, உங்க கூட்டாளியோட கையாள் மாயாண்டி இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க. கமான், சொல்லுங்க. உண்மையை சொன்னா அவங்க என்ன விட மாட்டாங்க சார், உசுரோட பழிச்சிருவாங்க சார். டோன்ட் வரி, நான் உன்னை காப்பாத்துறேன். இனி அவனை காப்பாத்த யாராலும் முடியாது. உனக்கு பாதுகாப்பு நான் தரேன். சொல்லு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உண்மையை சொன்னா என்னையும் குடும்பத்தையும் வீட்டோட கொளுத்திடுவானுங்களே. கான்ஸ்டபிள், முதல்ல இவருக்கு ஆகாரம் கொடு. சரி சார். நீதியின் குரலே மக்கள் குரல், அது கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? நீதியின் குரலே மக்கள் குரல், அது கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? நீதியின் குரலே மக்கள் குரல்.
உழைப்பவர் கைகள் உயர்ந்திடும் போது தடுப்பவர் யார் இங்கே? அதை எதிர்ப்பவர் யார் இங்கே? உழைப்பவர் கைகள் உயர்ந்திடும் போது தடுப்பவர் யார் இங்கே? அதை எதிர்ப்பவர் யார் இங்கே? நீதியின் குரலே மக்கள் குரல், அது கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? நீதியின் குரலே மக்கள் குரல். நாட்டிலே திட்டம் உண்டு, நலிந்தோர்க்கு வாழ்வும் உண்டு, நல்லோர்கள் கொள்கை உண்டு, நிறைவேறும் நாளும் உண்டு. நாட்டிலே திட்டம் உண்டு, நலிந்தோர்க்கு வாழ்வும் உண்டு, நல்லோர்கள் கொள்கை உண்டு, நிறைவேறும் நாளும் உண்டு. தன்னலம் கொண்டவர் நிம்மதியாக வாழ்ந்திட முடியாது, தாயகம் வாழ்ந்திட சேவைகள் செய்தோர் தாழ்ந்தது கிடையாது. பொது நலம் கண்டு சமநலம் கொண்டு வாழ்ந்திடும் நாளன்றோ நாட்டின் வலதுகை நாமன்றோ. பொது நலம் கண்டு சமநலம் கொண்டு வாழ்ந்திடும் நாளன்றோ நாட்டின் வலதுகை நாமன்றோ. நீதியின் குரலே மக்கள் குரல், அது கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? நீதியின் குரலே மக்கள் குரல். சத்தியம் தர்மம் எல்லாம் சபையேறும் காலமடா, எல்லோர்க்கும் எல்லாம் என்று உருவாகும் நேரமடா. சத்தியம் தர்மம் எல்லாம் சபையேறும் காலமடா, எல்லோர்க்கும் எல்லாம் என்று உருவாகும் நேரமடா. ஏழைகள் என்பவர் கோழைகளாக வாழ்ந்திட மாட்டார்கள், ஏனெனும் கேள்விகள் கேட்கிற நாளில் தூங்கிட மாட்டார்கள். கடமைகள் முன்னே உரிமைகள் பின்னே என்றொரு விதி செய்வோம், அது எவருக்கும் பொதுவென்போம். கடமைகள் முன்னே உரிமைகள் பின்னே என்றொரு விதி செய்வோம், அது எவருக்கும் பொதுவென்போம். நீதியின் குரலே மக்கள் குரல், அது கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? நீதியின் குரலே மக்கள் குரல்.